ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு பார்க்க போகிறது ஷேப்ஸில் வந்து நம்ம எப்படி saree த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், கார்னரை வந்து எப்படி ஷார்ப் எட்ஜஸாக கொண்டு வரோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 3 ட்ராயிங் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள். இப்போ நம்ம ஸ்கொயரை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் saree த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போடணும். போட்டதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்டிச் பண்ணக்கூடாது. நம்ம கீழே திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டு எந்த பக்கம் திரும்புகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைட்டாக அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து அந்த கார்னர் ஃபுல்லாகவே நம்ம போடுற ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். அப்போதான் நமக்கு வந்து எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப் எட்ஜஸாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல் நம்ம நேராக மேலே ஸ்டிச் பண்ணோன்னா அதுக்கு ஆப்போசிட், அதாவது கீழே பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஆரோ போட்டிருக்கேன், அவங்க கீழே டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டாட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு போகணும். அப்போ வந்து இந்த கார்னர் 4 கார்னர்ஸுமே ஷார்ப் எட்ஜஸில் கிடைக்கும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் என்னென்னா, நம்ம க்ளோத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். இப்போ அந்த க்ளோத் கொஞ்சம் லூஸாக இருக்கனால அந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, வித்தியாசம் தெரியுது. நம்ம எவ்வளோ டைட்டாக வைக்கிறோமோ அவ்வளோ அழகாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா, அடுத்ததுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா திரும்ப அந்த ஸ்டிச்சஸை வந்து என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ணணும், போட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பை லாக் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு அந்த ஷேப் வந்து அன்ஈவனாக இருக்க காரணம் என்னென்னா, என்னோடய க்ளோத் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்து நான் வந்து ட்ரா பண்ணும்போது என்னோடய க்ளோத் கொஞ்சம் லூஸாக இருந்து அதுக்கப்புறம் டைட் பண்ணும்போது என்னோடய ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப்ஸ் கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருந்தது. அதனால தான் இந்த ஷேப்ஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சுருக்கங்கள்லாம் அந்த க்ளோத்தில் என்ன வரவே கூடாது. நம்ம டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கங்கள் வராமல் இருக்கும். பட் க்ளோத் லூஸாக இருந்தால் இப்படி சுருக்கங்கள் வரும். நான் சொன்ன மாதிரி அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து க்ளோத்து டைட்டாக இருக்குன்னு நினச்சி தான் ஷேப்ஸ் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த க்ளோத்தை நான் டைட் பண்ணும்போது என்னோடய ட்ராயிங் வந்து அன்ஈவனாகவே இருந்தது. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம saree த்ரெட்டில் மட்டும் இல்லை, சில்க் த்ரெட்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ சர்க்கிள் வந்து நான் சில்க் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். சர்க்கிள் வந்து நார்மலாகவே நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸாக ஃபுல்லாகவே அந்த சர்க்கிள் ஃபுல்லாக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த பக்கத்தில் கொண்டு போய் நம்ம வந்து எண்டு நாட் போட்டு சர்க்கிளை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். நம்ம வந்து saree த்ரெட்டோ அதே மாதிரி சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் நம்ம நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். செயின் ஸ்டிச் ஆனாலும் நம்ம லைன் போட்டு ஸ்டிச்சஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஷேப்ஸ்லேயுமே நம்ம வந்து saree த்ரெட்டை தனியாக ஸ்டிச் பண்ணணும், சில்க் த்ரெட்டும் ஷேப்ஸ் தனியாக ஸ்டிச் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஆரிக்கு வந்து பர்ஃபெக்ஷன் கொடுக்கும். அதே மாதிரி க்ளோத்து டைட்டாக இருக்கான்னு பாருங்கள். க்ளோத் டைட்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஷேப்ஸ் போடணும். ஷேப்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு ட்ராயிங் ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த க்ளோத்தை டைட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாலே ஆரி உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் பற்றி நான் பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.